ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். டெலிகிராம் சம்பவம் பண்ணிட்டான் பார்த்துக்கிடுங்க. ஸோ ஜூன் 22 வரைக்கும் ஒரு டெம்பரரி பேன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பெய்டு பேட்சஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சிக்கல்கள் வருது. ஸோ நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு யூடியூப்பில் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்துவிடும். டெஸ்ட்டு வெப்சைட்டில் அப்லோட் ஆகிரும், வீடியோவும் அப்லோட் ஆகிரும். பட் இனிஷியலாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூடியூப்லேயே வீடியோவை போட்டு விட போகிறோம். அப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான எல்லா கிளாஸஸுமே யூடியூப்பில் வரிசையாக வரும். ஸோ ஒரு 1 வீக்குக்கு யூடியூப்பில் இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டோம், நல்ல விஷயம். எல்லாருக்குமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நினச்சிக்கிட்டுங்களேன். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் இது வரைக்கும் வாங்கினதில்லை, யூஸ் பண்ணது இல்லைன்னா கிளாஸஸ் எப்படி இருக்குது, எப்படி போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 7 to 8 சிமியோன் சார் வந்துட்டு நம்மளுக்கு ரீசனிங் எடுப்பாங்க. சரியா? ஸோ நாளையிலேருந்து 22 வரைக்கும் இதுதான் ஷெட்யூலாக இருக்கும். சிமியோன் சார் 7 to 8 சிமியோன் சார் ரீசனிங் கிளாஸோட ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 8:30 கிட்ட 8:30 to 8:45 கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மணிக்கிட்ட முடிப்பேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஸ்ட்ரென்தனிங் வீக்கனிங் பார்க்க போகிறோம். தயாராக வந்து விடுங்கள். சரியா? ஸோ கஷ்டம் கிடையாதுங்க, அசால்ட்டாக அடிச்சிடலாங்க. ஸோ 8 to 8:30 to 10 என் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:30 to 12:30 10:30 to 12:30 வரைக்கும் செரி மேம் எடுப்பாங்க. ஜூன் 16க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க எடுப்பாங்க. சரியா? ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு செரி மேம் இந்த 1 வீக்குக்கு நம்ம பெய்டு பேட்சில் எடுக்கிற நம்ம மேம் வந்துட்டு யூடியூப்பில் எடுப்பாங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் நம்ம குவான்ஸ் ஐயா, வேலுமணி ஐயா வந்துடுவார். 6 to 7:30 குவான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நைட்டு 9 to 10 திரும்ப ஸ்ரீராம் சார் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, இந்த ஸ்பெஷல் டாபிக்ஸ், அதாவது ஆர்பிஐ நியூஸு, பேங்கிங் நியூஸ் மொத்தமாக சேர்த்து வச்சு, ஏப்ரல் மந்த்துக்கான டோட்டல் பேங்கிங் நியூஸு, மொத்தமான ஆர்பிஐ சர்க்குலர்ஸு, அந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு போவார். பார்த்தீங்கன்னா காலையில் ரீசனிங்கு, இங்கிலீஷு, திரும்பி கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு வேலுமணி சார் குவான்ஸு, திரும்பி நம்ம ஆர்பிஐ சர்க்குலர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்கடாக ஃபுல்லாக ஷெட்யூல் இருக்கும். பாருங்கள், யூஸ் பண்ணிக்கிடுங்க. என்ன கமெண்ட்னாலும் ஏதாவது சொல்லுங்கள், நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது பண்ணணும், இது இம்ப்ரூவ் பண்ணணும், எதுனாலும் சொல்லுங்கள். ஸோ ஒரு 22 வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் கொண்டு போக போகிறோம். சரியா? ஸோ இதே மாதிரி தான் ஷெட்யூல் இருக்கும். இன்றைக்கி பெய்டு பேட்சுக்கான கிளாஸஸ், இன்றைக்கி பெய்டு பேட்ச் இருக்குல்ல, இன்றைக்கி தேதி, இன்றைக்கி 17ஆம் தேதிக்கான கிளாஸஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். சரியா? 17ஆம் தேதிக்கான கிளாஸஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிவிடும். சரியா? இன்னும் 2 days பொறுத்துருங்க. 2 days-இல் சூப்பரான, செம்மையான, ரொம்ப மெனக்கெட்டு ஒரு பிடிஎஃப் கோர்ஸ் கொண்டு வர்றோம். ஸோ எஸ்பிஐ பிஓ கிளர்க்குக்கான பிடிஎஃப் கோர்ஸு டெய்லி சால்வ் பண்ணுறோம். 60 நாள் சால்வ் பண்ணுறோம், செம்மையாக சால்வ் பண்ணுறோம். சரியா? ஸோ அது நம்ம அடுத்த பிளானு கண்டிப்பாக வந்துடும். ரெடியாக இருங்க. நம்மளுடைய கோர்சஸ்ஸு, பேட்சஸ் எது வேணும்னாலும் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, வாங்கிக்கிடுங்க. நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவாங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எங்கள் சைட்லேருந்து இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் எங்கெங்கே லேக் ஆகிருக்கோம், எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இந்த டெஸ்ட் பேட்சுக்கு எல்லா குவிஸு அப்லோட் ஆகிரும். குவிஸு வழக்கம் போல் அப்லோட் ஆகிரும் ராஜா. சரியா? குவிஸு அப்லோட் ஆகாமல் இருக்காது. குவிஸு கன்ஃபார்ம் உங்களுக்கு அப்லோட் ஆகிவிடும். கிளாஸஸ் யூடியூப்பில் பார்த்துக்கிடுங்க. ஜூன் 22 வரைக்கும் இதே தான். ஜூன் 22னா இன்றைக்கி 5 நாள், நெக்ஸ்ட்டு மண்டே வரைக்கும் யூடியூப்பில் தான் கிளாஸஸ் வரும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிடுங்க. பரீட்சை வந்துட்டு, எக்ஸாம் வந்துட்டு, ஜூன் வந்துட்டு, அவ்வளோதான். திடீர்னு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்ணு சிமுட்டினோன்னா பரீட்சை வந்துடும். ஸோ ரெடியாக இருந்துக்கிடுங்க. இனிமேல் ஒரு அழுத்துறோம். இதுக்கு முன்னாடி விட்டதுக்கெலாம் சேர்த்து வச்சு ஒரே அழுத்துறோம். இப்போ ஓட ஆரம்பிக்கிறது தான். நேராக ஜனவரி டிசம்பரில் தான் ஸ்டாப் பண்ணுறோம். சரியா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று, நம்ம பாஸ் பண்ண நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஒரு 4-5 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் அடுத்து போட்டுருவோம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.